எவ்வாறான அடிப்படையில் அது வகைகள் ஆரம்பிக்கப்பட்டது, அந்த சிந்தனைகள் உருவாவதற்கான காரணிகள் என்ன, அந்த சிந்தனைகளுக்கு எதிராக அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவும் முன்வைக்கக்கூடிய தெளிவான அந்த ஆதாரங்களை கொண்டு நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பிலே முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாதிகள் அவர்கள் இந்த அளவுக்கு தன்னுடைய பகுத்தறிவாதங்களை முன்வைத்து இஸ்லாத்துடைய அடிப்படைகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் என்கின்ற அந்த செய்திகளை சென்ற வகுப்புடன் நாங்கள் பார்ப்போம். அதே நேரத்தில் அவர்களுடைய சில அடிப்படை அம்சங்கள், எந்த அடிப்படைகளை வைத்து அவர்கள் சமுதாயத்திலே தன்னுடைய பிரச்சாரத்தை செய்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் நான் 2 விடயங்களை உங்களுக்கு முன்னால் சென்ற கிளாஸில் முன்வைத்தேன். யாருக்காவது ஞாபகம்? முஅ்தஸிலாக்கள் முன்வைத்த அந்த சிந்தனைகளில் மிக முக்கியமானவை. முதலாவது என்ன? தௌஹீத் என்ற பெயரால ஒரு கருத்தை முன்வைத்தாங்க. அதாவது முஅ்தஸிலாக்களுக்கு அவர்களுக்கு ஒரு தௌஹீத் இருக்கிறது. அது விஷயம் அவங்க தௌஹீத் எதை புரிஞ்சுக்கிறாங்க? இப்போ நாங்கள் தௌஹீத் எதை முன்வைக்கிறோமோ, அதாவது இறைவன் சொன்ன பிரகாரம் அவனுடைய தாத்திகள் சம்பந்தமாக இறைவனை எப்படி ஒருவர் நம்ப வேண்டுமோ அந்த முறைக்கு மாற்றமான முறையில் அவர் இருக்கிறார்கள், விளக்கம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தாத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சிபாத்துகளில் ஒரு பிழையான விளக்கங்களை மக்கள் மன்றத்தில் முன்வைத்தார்கள். அதுதான் அவனுக்குள்ள ஒரு தௌஹீத் இருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒரு சிதைவை ஏற்படுத்தினார். 2வது அல் அத்ல். அல் அத்ல் என்று சொல்லுள்ள ஒரு பகுதி, அதாவது அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் நீதமானவன். அப்படி நீதமா இருக்கக்கூடியவன் செய்ய மாட்டான், மனிதர்களுக்கு அநீதத்தை விரும்ப மாட்டான். அப்ப மனிதர்கள் பாவம் செய்யறாங்கன்னா அது மனிதர்களுடைய செயல்பாடு, அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பெயரால் நடப்பது கிடையாது என்று சொல்லி கலாக்கதில் உள்ள ஒரு பண்பை மறுத்தார். இறைவனிடம்தான் நலவும் கெடுதியும் வருகிறது என்றால் இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆனும் சுன்னாவும் அதைத்தான் போதிக்கிறது. ஆனால் இவர்கள் சொன்னார்கள், கெடுதி மனிதனுடைய புறத்தில் ஏற்படுகிறது, நலவு மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திற்கு வருகிறது. அவன் மனிதன் செய்கிற கெடுதி எல்லாம் அதற்கு அல்லாஹ் பொறுப்பு கிடையாது என்று சொல்லி அதுதான் அவருடைய அதில் என்ற கோட்பாட்டின் ஊடாக மக்கள் மன்றத்தில் அந்த கருத்தை முன்வைத்தார். நாங்கள் சென்ற கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும்னா அவருடைய 3வது விடயம் அல் வஅது வல் வஈத். அல் வஅது வல் வஈத், அதாவது அல்லாஹ்வுடைய வாக்களிப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்ட சில செய்திகள். இந்த விடயங்களில் அவர்களிடத்தில் ஒரு கருத்து இருக்கிறது. உதாரணமாக அல் வஅது சொல்வதாக இருந்தால், வஅதுக்கு அரபில் சொல்வார்கள் வாக்குறுதி அளித்தல், வாக்குறுதி அளிக்கிறது. அப்ப அல்லாஹ் வாக்களிக்கிறான், யார் எனக்கு கட்டுப்பட்ட இந்த உலகத்தில் நடக்கிறாங்களோ அவர்களுக்கு மறுமையை நான் செஞ்சுக்கிறேன், அவர்களுக்கு நிறைய நன்மையான செய்திகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், சுவர்க்கம் உட்பட எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. யார் தவறு செய்கிறார்களோ அந்த தவறுக்கான தண்டனை அவர்களுக்கு மறுமை உண்டு. இது அல்லாஹ்வுடைய வாக்களிப்பு. இந்த வாக்குடைய விடயத்தில் அவர்கள் மாறுபடுவார்கள். முஅ்தஸிலாக்கள் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அப்படி அல்ல, வஅது என்ற அந்த விடயத்தில் நாம் உலகத்தில் ஒருவர் தவறு செஞ்சா அந்த தவறுக்கு அல்லாஹ் மறுமையை தண்டனை தருவான் இருக்கிறது. அந்த தண்டனை என்ற பகுதியில் ஒரு சாரார் விலக்களிக்கப்படுவார்கள். ஒரு பாவம் செஞ்சுட்டா அவங்க முஸ்லீம் கிடையாது, காஃபிர் கிடையாது, அவன் கெட்டவன், அவன் மறுமையில் அவனை போய் அல்லாஹ் நினைச்சிருக்கல, அவனை போய் நரகத்தில் போட்டு அந்த தண்டனைக்கான குற்றத்தை பெற்றது பின்னால் மீண்டும் சுவர்க்கத்துக்கு அனுப்புற என்பதெல்லாம் அப்படி வாக்களிப்பு கிடையாது என்று சொல்லி இறைவன் சொல்லுகிற அந்த கருத்துக்களுக்கு அல்லாஹ்வுடைய சொல்லுகிற ஹதீஸ்களுக்கு மாற்றமான விளக்கத்தை சொல்கிறார். இறைவன் சொல்கிறான், நீங்கள் பாவம் செஞ்சாலும் பாவிகளாக இருந்தார், சிறுக்கை தவிர பெரிய பாவம் அதை செய்யாமல் ஒரு சிறுக்கை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாலும் அதை மன்னிச்சுடுவார், மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சுட்டார், அவருக்கு நிரந்தரமாக நடக்கும். அது அல்லாத பெரும்பாவல்
கிடையாது. அங்க அவருக்கு அந்த நரகத்துல தொடர்ந்தே இருப்பார். அவர் சுமக்கத்தில் அனுப்புற இந்த கொள்கை நம்முடைய நிலைப்பாட்டு சரி வராது என்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனையை இந்த வாழ்ந்த இந்த கோட்பாட்டை முன்வைத்தார்கள். நாங்கள் வாழ்ந்தண்ணி இப்படிதான் விளங்குறோம், அங்க பாவிகளுக்கெல்லாம் எந்த விதமான விடியும் கிடையாது என்று சொல்லி இவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டினார். ஒரு குர்ஆன் வசனம், அதாவது இந்த கருத்தை அவங்க வைக்கும் பொழுது ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்னாங்க. என்ன வசனம் சொன்னால் 4வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனம். இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ் யஜிது ஃபில் அர்தி குராஹமன் கஸீரன் வஸஆ. யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் போறாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க ஒரு போராட்டம் இருந்தா அவர் யஜிது ஃபில் அர்தி குராஹமன் கஸீரன், அதிகமான அந்த நலவுகளையும் விசாலமான நிறைய அந்த அடிப்படைகளோடு பெற்றுக்கொள்வார், நிறைய நன்மைகள் அல்லாஹ் வழங்குவான் என அந்த குர்ஆன் வசனம் வருது. அப்ப இறைவனுக்காக ஒருவர் தன்னை அர்ப்பணித்து ஒரு முஹாஜிராக போனால் அல்லாஹ் நிறைய அவருக்கு செய்வான், நன்மைகளை வழங்குவான். ومن يجاهد في سبيل الله كثيرا وسعا ومن يخرج من بيته مهاجرا. யார் அந்த வீட்டை விட்டு மனுஷரார் அல்லாஹ்வுக்காக வேண்டி சுமந்து போற மார்க்கத்துக்காக வேண்டி அந்த வீட்டு சொத்தெல்லாம் விட்டு போனார்னா அவருக்கு சும்மா எதிரிக்குள் போகுது. அப்படி போற நேரத்தில் மரணம் வந்து விட்டால் பக்கத்து அல்லா அவர் மீது அல்லாஹ் நன்மை செய்வது, அதாவது அவருக்கு கூலி கொடுப்பது இறைவன் மீது கடமையாகிவிட்டது. பக்கத்து அல்லாஹ் கூலி கொடுக்கணும். ஏன் அல்லாஹ் போறாரு ஏதோ வசனம் வருது, அல்லாஹ் நினைக்கிறான் நான் கூலி கொடுப்பே இருக்கிறான். இந்த வசனத்தை உடனே ஆதாரம் நினைக்கிறாங்க, ஒருவன் நன்மை செஞ்சா அல்லாஹ்வுடைய கடமை முடிச்சுதான் ஆகும். ஒருவர் நன்மை செஞ்சா ஒருவருக்கான நன்மையை அல்லாஹ் முடிச்சாக வேண்டும். அந்த நன்மை சொத்து கிடைக்கும். இது இஸ்லாமிய முறையா? இது மேலோட்டம் பார்த்தா நல்ல கருத்து மாதிரி தான் கொடுக்கணும். நன்மை செஞ்சா ஒரு கூலி கொடுக்க தான் போகணும். அப்ப நம்ம எப்படி இறைவனை மட்டு விட்டோம்னா நம்ம என்ன நன்மையெல்லாம் செய்யணும் அதுக்கெல்லாம் நம்ம கூலி கிடைக்கணும் கட்டாயம் நினைக்கிறோம். ஆனா இஸ்லாம் அப்படி ஒரு வடிவத்தை சொல்லுது, நீ நன்மை செஞ்சா கூலி கிடைக்கும், ஆனா நம்ம நாட்டினாத்தான் தரும். அப்படி ஒரு பகுதியாக தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹி புகாரில பதியப்பட்ட ஒரு ஹதீஸ், அதாவது 6467 புகாரில சில ஹதீஸ்கள் வருது. என்ன ஹதீஸ்னா, இந்த உலகத்துல யார் நலவுகள் செஞ்சாலும் அவர் நன்மைகள் செய்தாலும் அந்த அமல்களை கூட சொர்க்கம் போயிடார். ஒருவர் அல்லா நினைக்க மாட்டார், அவர் செய்யற அமலாலையே சொர்க்கத்தை அனுப்ப மாட்டார். இப்ப நாம நிறைய கூட செஞ்சோம், இந்த நம்பிக்கை தான் எல்லாத்தையும் நம்ம அமலை மட்டும் செஞ்சுட்டா நல்ல பணிகள் மட்டும் செஞ்சுட்டா சொர்க்கம் போயிடலாம். இது அல்லா சொல்லல. இந்த அமல் ஒரு கட்டாயம் செஞ்சு ஆக வேண்டும். ஒரு பூமியை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய கடமைகளை ஒருவர் சரியாக நிறைவேற்றும் கட்டாயம். அல்லா சொல்றான், என் அருளின் உதாகத்தான் நீங்க சொர்க்கம் போகணும். என் அருள் வந்தால்தான் நான் உங்களுக்கு அருள் பார்வை செலுத்தினாத்தான் நீங்க சொர்க்கம் போகணும். அங்க அல்லாவுடைய அருள் கிடைக்கலன்னா ஒரு நாள் போக முடியாது. அப்ப சஹாபாத்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்களும் அப்படித்தானா? நீங்களும் நான் வெறுமனே அமல செஞ்சது மாத்திரம் சொர்க்கம் போடாமட்டு அந்த நிலைப்பாட்டில் நீங்களும் அப்படித்தானான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஆமா, என் மீதும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்றால் இல்ல ரப்பனி அல்லாஹு பிஃபத்லி வஹ்மா, ஃபضலும் அவருடைய அருள்படையும் இல்லை என்றால் நான் போக முடியாது. அப்ப இஸ்லாம் எங்க தங்கி இருக்குது? அல்லாஹ்வுடைய கருணையில தங்கி. இறைவன் நம்ம மீது கருணை பார்வை செலுத்திவிட்டால் நம்ம ஒரு நன்மை செஞ்சது போயிடும். உதாரணம் யோசிச்சு பாருங்களேன், முற்காலத்துல ஒரு விபச்சாரம் செஞ்ச பெண்மணி பாவம் தான் செஞ்சுக்கிறார். அந்த பெண்மணி ஒரு நாய்க்கு செஞ்சுக்கிறார், தண்ணீர் போட்டுதான் அந்த சொர்க்கத்தை கொடுக்கலாம். இவ பகுத்தறிவாதம் சொல்லுவோம், முக்கிய ஒரு அமல் செய்யலாம், இறைவனுக்கே வாழ்நாள கட்டுப்பட்டு இறைவனுக்காக அவனுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் அவனுக்கு சொர்க்கம் போக முடியல. பாவமே செஞ்சுக்கிட்டு ஒரு நன்மை செஞ்சுதான் சொர்க்கம் போயிட்டு என்னட்ட பாப்பா, அதுதான் கருணை. அல்லாஹ்வுடைய கருணை சம்பந்தமாக நாம் பாடப்படுத்த கூட அது மட்ட முடியாத கருணை. அதனால உலகத்தை நம்ம யாரையும் மட்டிட முடியாது. இவனை நரகவாதி, இவன் சொர்க்கவாதி, இவன் இப்படிப்பட்டவன் தான் யாரையும் இடை போடையில. ஏன் நம்ம நன்மை செஞ்சுட்டு போவோம். அந்த நன்மை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கும் சொர்க்கத்துக்கு முடிய ஒரு ஜான்தான், உங்களுக்கும் சொர்க்கத்துக்கு முடிய ஒரு ஜான்தான். நீங்க அப்படி போல சொர்க்கம் போயிருக்கீங்க, அவ்வளவு நல்லா செஞ்சுட்டீங்க. ஆனா ஒரு தவறு செஞ்சு
இன்னொருத்தர் இருப்பான் நரகவாதியாக இருப்பான். அவன் என்ன செய்யறானுங்களா நிறைய பாவங்கள்லாம் செஞ்சுட்டு வந்து கடைக்கு அவன் நல்ல மலை செஞ்சு சொல்ல முடியும். அந்த விபச்சாரி பேச போது நம்ம பார்க்கணும். இது மாதிரி 100 கொலை செஞ்சவர் வலுத்தவர் காலத்து 100 கொலை செய்தவரையும் அல்ல என்ன செய்யலாம் மன்னித்து கருணையாக சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இந்த வரலாறு நம்ம கிட்ட வளர்ந்துருந்தா இந்த இஸ்லாத்துக்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு நம்ம வெறுமனே அமல்கள் மாத்திரம்தான் ஒருவரை சுவர்க்கத்துக்கு அனுப்பம் என்று நினைக்கிறது கூடாது. அல்லாவுடைய கருணையை வேண்டியிருப்போம். அல்லாவுடைய கருணைக்கு அவருடைய பிரார்த்தனை எப்போதும் செய்ய வேண்டும். அதனால அவர் செய்வாங்க நன்றி உள்ள அடியானாக இருக்கணும் என்று உபரியான அந்த சுண்ணத்தான வணக்கங்களை கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னா இஸ்லாத்துடைய அடிப்படை நாம் புரிந்து கொள்ளணும். அமலால மட்டும் சுவர்க்கம் போயிடாது. இந்த அமலால மட்டும்தான் சுவர்க்கம் போகலாம் என்று ஒருத்தர் வாதிட்டால் அவனுடைய மூத்த சிலாக்கள் இடைத்தாங்க விளையாட்ட ஒருத்தர் சொல்றான் அமலால மட்டும்தான் போகலாம், அமல் தான் அவனுக்கு சுவர்க்கத்துக்கு கொள்ளுங்களா? அப்ப இந்த ஹதீஸ்ல மறுக்கிறான். இந்த குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் சொல்ற அதாவது அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் ஒருவனால செய்ய முடியாது, சுவர்க்கத்தை அடைய முடியாது. அப்ப இவன் இந்த குர்ஆன் வசனத்துக்கு தவறான விளக்கம் கொடுத்தான். அல்லாஹ் இதை சொல்லவார செய்தி ஒருவர் தந்த சொத்து செல்வங்களை இருந்து ஒரு ஜிஹாதில போனா முஹாஜிரா போனா அவருக்கு நல்லா கூலி கொடுப்பான்றான். கட்டாயமே கொடுத்தாகமா இருந்தா அப்படி அல்லாஹ் கடமை கிடையாது. ஒருத்தருக்கு அப்படி கூலி கொடுக்கணும் என்பது கடமை கிடையாது. அல்லாஹ் இந்த நாடியவர்களுக்கு வழங்குவான், நாடியவர்களுக்கு அந்த கூலியை இல்லாமலாம் ஆக்குவான். ஆகவே அல்லாஹ்வுடைய அருளுக்கு தான் இது தங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வாழ்ந்த இந்த கொள்கையால அவங்க என்ன கருத்து வச்சாங்களா ஒவ்வொரு முஸ்லீம் ஒருவர் நன்மை செஞ்சா எல்லாம் கட்டாயம் பூர்த்தி ஆகணும், அதான் எங்களை கொள்கை அப்படின்னு சொல்லி இந்த புறாவசத்தை ஆரம்பித்தார். இது இந்த புகாரில ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குது. அடுத்ததாக அவங்களோட நிலைப்பாடு வந்து பாவிகளுக்கு விமோசனம் இல்லை, விமோசனம் அதான் பாவங்களுக்கா இந்த தான பாவம் பொதுவா எல்லா பாவம் பண்ணா டோட்டல் அவன் முஸ்லீம் வந்து பாவம் செய்யக்கூட நினைக்கிறான். பாவம் செஞ்சுட்டா அவனுக்கு செய்ய முடியாது, அவனுக்கு சொர்க்கம் இல்லை, அவனுக்கு வந்து எந்த விதமான நன்மை கிடையாது, அவனுக்கு அல்லாஹ்வுல எந்த கண்ணியம் கிடையாது, பாவம் செய்யறது மனிதன் செய்ய அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் தொடர்பு கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வோட பிடிக்காத சாவம் நம்ம பாவம் செய்யற விட அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல நடக்கிற கதிரை மறுக்கணும். அதான் முதல்ல சரியா. அடுத்ததாக சொல்லுவாங்கன்னா 35வது வருஷத்துடைய 35வது அத்தியாயத்தில் 35வது வருஷம் இதனால் தான் நினைச்சாங்க இந்த வசனத்துக்கு தெளிவான விளக்கம் சொல்றாங்க. இதை இவங்க நினைச்சாங்க தவறாக விளங்கிட்டாங்க. ஆனால் தான் அதை தெளிவாக சொல்றாங்க அப்படின்னா அல்லது அகல்லனா தாரல் முகாமத்தின் என் பகுதி அல்லது அகல்லனா தாரல் முகாமா அதாவது மறுமையுடைய நிரந்தரமா நம்ம உண்டை நாம் செய்கிறோம், நாங்கள் அவர்களுக்கு அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். யாருக்கு? நம்முடைய அருள்கொடையில் உள்ளாங்க. யார் சொர்க்கவாதிகளோ அவர்களுக்கு நாங்கள் செய்கிறோம் அந்த மறுமையுடைய நிரந்தரமான உறுதியை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். பின் பகுதி அல்லாஹ்வுடைய அருள்ன்றாங்க. லா யமஸ்ஸுனா ஃபீஹா நஸபுன் வலா யமஸ்ஸுனா ஃபீஹா லுகூப். அப்ப அங்க வந்து பாவங்களோ கவலைகள் எதுவுமே அங்க கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு உலகத்துல அல்லாஹ் அமைச்சு வச்சுக்கிறான். அது அல்லாஹ்வுடைய பகுதி இருக்கிறது. அப்ப சுவர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளாக கிடைக்கிற ஒன்றுதான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த வசனத்தை அவங்க தவறாக புரிஞ்சுதான் இந்த கருத்தை சொன்னாரு. ஆனா அந்த நிலைப்பாட்டை அவங்க இருக்கிறாங்க ஒரு தவறான நம்பிக்கை. அடுத்தது அவங்களோட இன்னொரு கொள்கை தான் ஒருவர் வந்து மரணிக்கிறான். மரணிக்கிற நேரத்தில் அவன் செஞ்ச பாவங்களுக்கு தௌபா செய்யாம உதாரணமா அவன் பெரும்பாவம் செஞ்சுட்டு பெரும்பாவம் செஞ்சிட்டாலும் பூமிதான் இஸ்லாமிய பார்வை. ஒருவன் ஒரு பூமியாக இருக்கிறான், அவன் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டான், அவன் குடிச்சிட்டான், விபச்சாரம் செஞ்சுட்டான், அளவு செஞ்சுட்டான், இப்படியான பாவங்கள் செஞ்சா இந்த ஷிர்க்குக்கு மாத்திரம் ஷிர்க்க வந்து ஒருவர் செஞ்சுட்டு அதுக்காக அவன் தௌபா கேட்க மட்டும் நிரந்தர நடத்துவார். அது அல்லாத மற்றே பாவங்களை செஞ்சுட்டு ஒருவன் தௌபா கேட்காம மரணிச்சான், இவனுக்கு தீர்வு என்ன சொல்லுவோம்? தீர்வு அல்லாத மற்ற காரியங்கள் செய்யறாரு, சொல்லுறாரு, செய்யறாரு. இவரையும் நம்மளை பார்க்க யாரு? முஸ்லிம் தான். ஒருவர் ஷிர்க் இல்லாம பாவங்களை செஞ்சுட்டு அவனை சிந்திக்கிறார், அவருக்கு மரணம் வந்துட்டு இவர் அல்லாத பார்க்க யாருன்னா ஒரு முஸ்லிம். இவர் மரணித்தது பின்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? நாடினால் இந்த நரகத்துல போட்டு வச்சுவான், பாவத்தை தண்டிப்பான். அப்படி இல்லை என்றால் அவனை அருளை கொண்டு சுருக்கத்துக்கு அனுப்பலாம். ஆனா இந்த மூத்தத்திலாக்க சொல்வார்கள் அவன் உலகத்துல பாவம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சிடும், அந்த பெரும்பாலும் தௌபா
நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர் கிதாபுல சொல்றாரு. அல் மிலல் வன் நிஹல் சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் அல் மிலல் வன் நிஹல் அந்த கிதாபுல இவர்களுடைய கருத்தை சில கொண்டு வருகிறார். அல்-மிலல் வன்-நிஹல் முதலாம் பாகம் 45 பக்கம். இதுல இந்த யாரு பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யலையோ அவர் நிரந்தர நரகவாதி என்ன மூத்த சிலாக்களோட சம்பந்தமா அவர் அந்த கிதாபில் எழுதிக்கிறார். அப்ப இதில் விளக்குங்களா அவர்கள் தெளிவாகவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சில அம்சங்களுக்கு மாற்றுமானவர்கள். மாற்றுவர்களுடைய பகுத்தறிவார்கள். ஆகவே இந்த சிந்தனை யாரெல்லாம் பிறக்கிறதோ அவர்கள் இதே போல வருவார். அதாவது பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வஹீக்கு மட்டும் வஹீ சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் அது எது சொல்லுதோ அதோடு நம்ம முடியும். அதில் முக்கிய பொருள் வரக்கூடாது. அடுத்ததாக எண்பத்தி 2வது அத்தியாயத்திலேயே 13 தொடக்கம் 14 வசனங்கள். இதனை எடுத்து படித்து பார்த்தா அதில் அல்லாஹ் சொல்ற சில செய்திகள். இன்னல் அபுராரல் அஃபியானி நல்லோர்கள் வந்து அல்லாஹ்வுடைய அந்த அருள்கொடையில் இருப்பார்கள். வைனல் ஃபிஜார லஃபி ஜஹீம் கெட்டவர்கள் எல்லாம் அந்த நரகத்தில் ஜஹீம் என்ற அந்த நரகத்தில் தங்கி இருப்பார்கள். இஸ்லௌனஹா யௌமுத்தீன் அவர்கள் மறுபடியும் அவர் நினைச்சுவார் அந்த நரகத்தை கொண்டு வருவார். அவர் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்றார். வமாம் அன்ஹா பிகாயிபீன் அவைகள் அடித்து அவர்களுக்கு மறைந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த தொடர்ச்சியாக நாளை பசுமை நடக்க இருக்கக்கூடிய செய்தியை சொல்றான். இதை நிச்சயமாக புதுசலாக பார்த்தீங்களா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நல்லவர்களுக்கு வந்து நாய் சுவர்க்கம் கிடைக்கும். அவங்க நலவுல இருப்பாங்க. கெட்டவர்கள் நரகத்துல இருப்பாங்க. அவங்கள வந்து அங்க எவர்களுக்கு ஒரு மோசனம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்லல. ஏன்னா அந்த வசனம் மட்டும் சொல்லுது. நேரடியாக நல்லவர்கள் சுவர்க்கம் வேண்டும், கெட்டவர்கள் வந்து நரகம் வேண்டும் தெளிவா சொல்லுது. இந்த வசனத்தை ஆதாரம் காட்டி அங்க வந்து கெட்டவர்களுக்கு சுவர்க்கம் பண்ணி சொல்லலையே அல்லாஹ் குர்ஆன்ல. அதனால இங்கிருந்து ஒருவன் வந்து பாவம் செஞ்சுட்டு ஒரு புதிய பாவம் செஞ்சுட்டு அவன் நரகத்துக்கு போனாலும் அவன் நரகவாதி தான், அங்கிருந்து வரையிலாது என்று சொல்லி இன்னும் ஒரு வசனத்தை எப்படி 4வது 3வது வசனத்தை ஆதாரம் காட்டி பேசினாங்களோ அதுபோல இந்த வசனங்களை ஆதாரம் காட்டி செய்றாங்க. கெட்டவர்கள் எப்போதும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், அதாவது நரகத்தில் இருப்பார்கள், அவர்கள் மீது வரமாட்டார்கள் என்று சொல்றாங்க. இதே போல இன்னொரு வசனம் இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம் 43 74 43வது அத்தியாயம் 74வது வசனம். இதுல படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம் முஜ்ரிமீன்கள் குற்றவாளிகள் எல்லாம் நரகத்துடைய வேதனையிலே இருப்பார்கள். நரகத்துடைய வேதனை இருப்பார்கள். அப்ப முஜ்ரிமீன் குற்றம் இழைக்கிறவர் பாவம் செய்வார் அவன் வந்து நரகத்துடைய வேதனை இருப்பான். அப்ப இந்த வசனத்தை எல்லாம் தெளிவாக மேலான பார்க்கிறோம். மேலோட்டமாக பார்த்தா பாவம் செஞ்சவன் நரகம் தான் வருது. அங்க பிடிவெல்லாம் கிடையாது. அவன் நரகத்துக்கு போன நரகம் தான். அப்ப நேரடியான சில மேலோட்டமாக வருகிற செய்தியில மாற்றமூத்துல எடுத்தாங்க. மற்ற வசனங்களை பார்த்துக்கலாம். மற்ற வசனங்களோட ஆய்வு செய்து ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ரெக்கவார செய்தியை மட்டும் எடுத்துட்டாங்க, பத்வா கொடுத்தாங்க. இந்த மாதிரியான கெட்டவர்கள் எல்லாம் நரகத்தில் இருப்பார்கள். இதே போல பலாமன் கசபத் செய்யத்தன் 2வது அத்தியாயம். என்னை விண்ணேற்றம் எதிர்வாங்க நிறைய பேர் குர்ஆனோட படிக்க தனிச்சமாக்களை வாசிச்சு போகல. இது மாதிரி சில வசனங்கள் வளர்ந்து குழம்பிக்குவாங்க. என்ன சொல்றது முன்னோப்பீடு என்ன முரணாய்க்காக பார்த்துருங்க. அது நேரடியாக கிடைக்கிற விளக்கத்தை மட்டும் பார்த்து கொடுத்துருக்கு. அதனால நிறைய பேர் குர்ஆனை மட்டும் அதை பின்பற்றோம் அதை படிக்கிறவங்க சொல்லி கொண்டு குர்ஆன் மட்டும் போதும் மட்டும் போனாங்க. குர்ஆன் விளக்கம் ஆயிடுச்சு நம்ம இதோட விளக்கி இருப்போம் ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம் இப்படிதான் உருவாயிடும். அப்ப இந்த வசனத்துடைய அதான் சொல்றான் பலஹாம் மன் கசப செய்யாத யார் ஒருவன் ஒரு பாவத்தை செஞ்சுட்டாண்டா வஹாபி ஹபியத்து அவன் அந்த தவறுகள் அவனை செஞ்சு பௌலாய்க்கு அசாப்னா அவர்கள் நரகவாதிகள். அப்ப அவன் செஞ்ச அந்த பாவம் அவனுடைய அந்த தவறுகள் எல்லாம் அது செய்யறதுக்காக நரகவாதியா போறான். அப்ப அசாப்பு நரமானிட்டான். இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி பாவம் செஞ்சு தவறு இழைக்கிறது எல்லாம் நரகம் அங்க சுவர்க்கம் போய்
116 வசனம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அப்ப இந்த வசனத்தை அப்படியே செஞ்சாங்க, மாத்திட்டாங்க. இதான் மூத்தசிலாக்கள் அவங்க நிலைப்பாடு என்னன்னா, அவங்களோட கொள்கைக்கு ஏற்றவாறு குர்ஆன் வசனத்தை மாற்றி வைப்பாங்க. அது குர்ஆன்லாம் இந்த வசனம் இருக்குது. அப்ப இதுல இருந்து விளங்குது என்னன்னா, அவங்க குர்ஆனை ஆய்வு செய்யணும். மூத்தசிலாக்கள் இந்த பகுத்தறிவாதிகள் குர்ஆனை ஆய்வு செய்து முடிவு போடணும். அவங்க ஒரு தியரி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த தௌஹீத், அல் அஸ்ல், அல் வஹத், அல் வஈத், இந்த மாதிரி ஒரு தியரியை வச்சு அந்த தியரிக்குள்ள எல்லாம் எதுக்கு கட்டுப்படுமோ அதை மட்டும் எடுத்தாங்க. இன்றைக்கும் நிறைய உலகத்துக்குள்ள நிறைய ஜமாத்துகள் அமைப்புகள் என்ன செய்யறாங்க, தந்த ஜமாத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்வாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொள்கையை வச்சுக்குவாங்க. அதை மக்கள் அப்படியே போட்ட உடனே படிக்கிறோன்னு இருப்பான், குர்ஆன்லாம் இருக்குது, ஹதீஸ்லாம் இருக்குது, எங்க உடனே எடுத்துக்கொள்ளுது. இப்ப ஜமாத் தெரியும், பையத் செய்யக்கூடிய ஏற்றாளிகள் பகுதி பையத் செய்யக்கூடிய உமர்களுக்கு குரூப் இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட பையத்து சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை மட்டும் எடுத்து அவங்க ஆக்களுக்கு செய்யறது, அவர் சிலபஸ் மாதிரி போட்டு கொடுக்குறது, அதை பாடமாக்குறது. இப்ப அதை பாடமாக்கி வந்துருச்சுவாங்க, மூட்டை சொல்லக்குள்ள உள்ளுக்கு கிடப்பாயிருக்கு. சொல்ற ஹதீஸ் ஆதாரம் புகாரி வருது, முஸ்லிம் வருது, குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு, அவர் தெளிவாயிருக்கு, பையத்து கட்டாயம் மட்டும் வந்து என்னென்றால் ஒவ்வொரு அமைப்பில தான் முன்வச்சு. அப்போ இதில் மாற்ற சிந்தனைகள், இதனுடைய எதிரான கருத்துக்கள், இதில் இருந்து தெளிவாக அடையணும் யாரும் ஆய்வு செய்யணும். அதனாலதான் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், யார் எதை சொன்னாலும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் தெளிவு தேடி பார்க்கிறவர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது இவர்கள் சொன்ன கருத்துக்கு மாற்றமா அப்படியே எனக்கு ஒப்புக்கிறாங்க. அதான் சொல்றான், சிறுக்கை தவிர நான் நினைச்சுக்கிறேன், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன். நிச்சயமா அல்லா யாரு சிறுக்கு செய்யறாலும் அவங்க பாவத்தை மன்னிக்கிறதில்ல, வயதுக்கு மாதங்கள் ஆகிக்கிறேன். அது அல்லாத பாவங்களை அல்லா நாடுகிற போது மன்னிக்கிறான், இல்லைன்னா தண்டிச்சு நினைச்சுவான், அடிச்சுடுவான். அதே போல 2வது அத்தியாயத்திலே 48வது வசனம். இப்ப நம்ம இதை சொல்லும் போது நினைச்சுவாங்கடா, சரி மறுமையில் அல்லாஹ் ஒரு சிலர்களுக்கு அந்த மாதிரி சிபாரிசின் அடிப்படையில் சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு சொல்றீங்க, அப்படி இங்கே அவங்க நேரடியாக அவசரம் நீக்குதா என்ன ஒரு கேள்வி வரும். அல்லாஹ் நரகத்துக்கு தான் இருக்கலாம், அனுப்பிட்டு அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இங்கே அறிவிக்கிறாங்க. அப்ப அது அல்ல சொல்றாங்க. இந்த 2வது அத்தியாயம் 48வது வசனம். அதே போல 21, 28 40, 18 இந்த நிறைய வசனங்கள். அதே போல 34, 23 குர்ஆன் படித்து பார்க்கலாம். 19, 87 20,